வந்துட்டான். நீங்க எந்திரிச்சிட்டீங்க, தெளிவாயிட்டீங்க. திருடனை பிடிக்கணும். ஒரு திருட முன்வாசல் வழியாவும் இன்னொரு திருட பின்வாசல் வழியாவும் போனாதான் உங்களுக்கு குழப்பம். யாரை பிடிக்கிறது யார் அடிக்கிறதுன்னு. இப்போ ரெண்டு திருடனும் ஒரே வாசல் தான் போக போறான். ஒரே அடி அடிக்கணும். அடிச்சிருங்களா? இப்போ எடப்பாடி பழனிசாமி இருக்காருல்ல, அடிக்கிறீங்களா? ரெண்டு ஆப்பு காத்திருக்கு அவருக்கு. ஆப்புனா தெரியும்ல, எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ரெண்டு ஆப்பு காத்திருக்கு. முதல் ஆப்பு ஜனவரி 27ஆம் தேதி எலெக்ஷன் வருது. அம்மா சின்னம்மா என்ன என்னம்மா இருக்காங்கல்ல, வெளில வராங்க. ஏன்னா இவர் அந்த அம்மா காலை பிடிச்சுதான் முதலமைச்சர். ஞாபகம் இருக்கா? நான் படிப்படியா வளர்ந்தேன். அவர் வராறாங்க. நாளா நீங்க வராரா கேட்கறோம். நீங்க ஒண்ணே ஒண்ணு கேளுங்க. டயர் நிக்கியா மறக்கவே இல்லையா? சார் டயர் 20 வாங்கி வச்சிருக்கோம். அவர் வந்தாருன்னா டயர் தொங்க விடுவோம். ஒண்ணே ஒண்ணு கேளுங்க. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா உங்க அம்மா எப்படி செத்தாங்கன்னு கேளுங்க. யாருக்காவது தெரியுமா? தாய்மார்கள் இருக்கீங்க, பொதுமக்கள் இருக்கீங்க, இளைஞர்கள் இருக்கீங்க. சாவே மருத்துவம் சார். அதிமுககாரங்க கூட இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு முதலமைச்சர் உலகத்துக்கு யாருக்குமே தெரியாது. ஒரு முதலமைச்சர் 90 நாட்கள் அப்போலோ ஹாஸ்பிட்டல் படுக்க வச்சிருந்தாங்க, அடைச்சு வச்சிருந்தாங்க. யாரையுமே பார்க்க விடல. யாராவது பார்த்தாங்களா? ஒரு நாளும் அமைச்சர்கள் வெளில வந்து என்ன சொன்னாங்க? சட்னி தொட்டு சாப்பிட்டாங்க. அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல பில்லு போட்டாங்க 90 கோடி ரூபாய். ஒரு இட்லி 1 கோடி. அப்புறம் என்ன சொன்னாங்க? அம்மா செத்து போயிட்டாங்க, அம்மா இறந்து போயிட்டாங்க. திடீர்னு ஒரு நாள் அப்ப முதலமைச்சரா இருந்தவர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வாயை திறக்கவே இல்லை. சசிகலா அம்மையார் அவருடைய முதலமைச்சர் பதவியை எடுத்தாங்க. நான் முதலமைச்சர் ஆகணும்னு. உடனே என்ன பண்ணாரு? அந்த அம்மாவோட சமாதிக்கு போய் உட்கார்ந்து தியானம் பண்ணாரு. நல்லா தூங்கி எந்திரிச்சிட்டு இருந்து அம்மாவோட ஆத்மாவோட பேசுன. அம்மா சாவல மரும இருக்குன்னு சொன்ன முதல் ஆளு திரு ஓபிஎஸ் அவர்கள். மறந்துடாதீங்க. இப்ப